ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. இது வந்து பாலா சார் ஃபீட் பண்ணிகிட்ருக்கிற பப்பிங்க. பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு நைட்டு சாப்பாடு வைக்க போயிருக்காரு. அவர் நிறைய இடங்களில் திருப்பூரில் சாப்பாடு வைக்கிறாருங்க. நைட்டு ஃபுட்டு வைக்க போகும்போது பார்த்திங்கன்னா, ஒரு குட்டி நாய் 1 மாதமே ஆன ஒரு மேல் பப்பியை வந்து யாரோ கால் ஆக்சிடெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கங்க. காலை நசுங்கிருச்சு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. நிறைய இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. எனக்கும் கால் பண்ணார். அந்த டைமில் வந்து ஒரு 12 மணிங்கிறப்ப நமக்கு தெரியலை. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்க்க சொன்னோம். அப்புறம் எங்கேயும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அவர் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தாருங்க. வச்சுருந்து இப்போ காலையில் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போக சொன்னேன். எடுத்துகிட்டு போயிருந்தார். நான் பெருமாநல்லூரில் இருந்தேன். அதனால் அவர் எடுத்துகிட்டு போய் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு பார்த்தாச்சுங்க. அவர் ஏதோ அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ துணியெல்லாம் போட்டு சுற்றி அது ப்ளட்டு வெளியே வராமல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனாங்க. ரொம்ப பெயினில் இருக்குது. இது வந்து சதையெல்லாம் கிழிஞ்சிருச்சுங்க. ஸ்டிச் பண்ணணும்னு மேம் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவனுக்கு பெயின் குறையணும் அப்படின்னு இப்போ இவனுக்கு வந்து பெயின் கில்லர்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஈவினிங் போல் தான் இவனுக்கு ஸ்டிச் பண்ணி நம்ம விருச்சம் இல்லம் கொண்டு போய் வச்சு பார்க்கலான்னு இருக்கேங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம யாருக்காவது அடாப்ஷன் கொடுத்துடலாம். முடிஞ்சவங்க இந்த குழந்தைக்கு உதவி பண்ணுங்கள். நானும் உங்களை நம்பி தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் யாரும் எனக்கு முன்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறதில்ல. அதனால தான் நான் ரெஸ்க்யூ எதுவுமே போகலைங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. முடிஞ்சவங்க உதவி பண்ணுங்கள் இந்த பப்பிக்கு. தேங்க்யூ.